தமிழ் டைலர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். சந்தை வீழ்ச்சிக்கான முதன்மையான காரணம் மற்றும் நாளைக்கு சென்செக்ஸ் எஸ்பிரி அதோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்களை பத்தி பார்ப்போம். இந்திய பங்குச்சந்தை திடீரென மதியத்துக்கு மேல 2% மேல சரிஞ்சு 24,000 ரவுண்ட் நம்பர் புள்ளிகளுக்கு கீழே சென்றதுக்கு உலகளாவிய அரசியல் பதற்றமே முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. தொடர் கப்பல்கள் தாக்குதல்கள், ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ்ல தொடர் கப்பல் தாக்குதல், டிரம்பின் ஒப்பந்த ரத்து அறிவிப்பு, இவை இரண்டும் இணைந்து இந்திய சந்தையை 24,000 புள்ளிகளுக்கு கீழே சரிவு சந்தித்தன. சரிவுக்கான முக்கியமான காரணங்கள் என்னன்னா, ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ்ல கடந்த 24 மணி நேரத்தில் அடுத்தடுத்து 3 வணிக கப்பல்களை சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது ஈரான். இந்த 3 கப்பல்களும் அமெரிக்காவிற்கு சொந்தமானவை அல்ல, மாறாக மற்ற நாடுகளின் வணிக கப்பல்கள் ஆகும். அமெரிக்காவின் உடனடி நடவடிக்கை. இந்த தாக்குதல்னால ஈரானின் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்கா முதலில் ஈரான் மீது விதித்திருந்த கச்சா எண்ணெய் ஏற்றுமதி சலுகைகளை ஆயில் வேவ்ஸ் உடனடியாக ரத்து செய்தது. தொடர்ந்து ஈரான் மீது ஒரு சக்தி வாய்ந்த இராணுவ தாக்குதலையும் அமெரிக்கா நடத்தியது. அதுக்கப்புறம் டிரம்பின் ஒரு அதிரடி நடவடிக்கை. அமெரிக்காவின் பதிலடி தாக்குதல் காரணமாக காலையில் சற்று பலவீனமாகவே சந்தையானது இருந்தது. ஆனா மதிய வர்த்தகத்துக்கு போது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வெளியிட்ட ஒரு அறிவிப்பு தான் சந்தையை ஒட்டுமொத்தமாக சரிவடைய செய்தது. ஒப்பந்தங்கள் அனைத்தும் ரத்து. ஈரான் நாட்டுடன் இதுவரை போடப்பட்டிருந்த சீஸ்பயர் மற்றும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அனைத்தும் அமெரிக்கா உடனடியாக ரத்து செய்வதாக ட்ரம்ப் அறிவித்தார். இனிமேல் ஈரானுடன் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் கிடையாது என்றும் அவர் திட்டவட்டமாக கூறினார். இந்த அறிவிப்பு வெளியான அடுத்த சில நிமிடங்களே இந்திய சந்தை உட்பட ஒட்டுமொத்த உலக பங்கு சந்தைகளும் கடுமையாக சரிவை சந்தித்தன. இதனால் ஏற்படக்கூடிய பொருளாதார பாதிப்புகள், உடனடி பாதிப்புகள் என்னன்னா, கச்சா எண்ணெய் விலை உயர்வு. போர் பதட்டம் காரணமாக கச்சா எண்ணெய் குரூட் ஆயில் விலை ஒரே நாளில் 5.5% மேல் உயர்ந்து $78 தாண்டியது. எண்ணெய் விலை உயர்வது இந்தியாவின் பணவீக்கத்தை அதிகரிக்கும் என்பதால் இந்திய பங்குச்சந்தை பெரும் அளவில் பாதிக்கப்பட்டது. அதே நேரத்தில் இந்திய ரூபாயின் மதிப்பும் சரிவு. உலக அளவில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தது. டாலர் வலுவடைந்ததால் இந்திய ரூபாயின் மதிப்பு மீண்டும் வீழ்ச்சி அடைந்தது என்று. தங்கம் மற்றும் வெள்ளி வீழ்ச்சி. கச்சா எண்ணெய் விலை உயர்ந்த அதே நேரத்தில் தங்கம் மற்றும் வெள்ளி ஆகியவற்றின் விலைகள் முறையே 2% மற்றும் 4% வரை சர்வதேச சந்தையில சரிவு அடைந்தன. கோல்டு 2%, வெள்ளியானது 4% சரிவை சந்தித்தன. அதே நேரத்துல விக்ஸி, அதாவது நம்ம சந்தையில பயத்தையும் ஏற்ற இறக்கத்தையும் குறிக்கும் விக்ஸ் குறியீடு ஒரே நாளில் 26% உயர்ந்துள்ளது. இது முதலீட்டாளர்களிடையே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. செக்டார் வாரியாக பாதிப்பு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ட்ரம்பின் செய்திக்கு பிறகு அனைத்து முக்கிய துறைகளும் சரிவை சந்தித்தன. பேங்க் நிப்டி மற்றும் ஐடி துறைகள் 2.5% வரை சந்தித்தன. எனர்ஜி மற்றும் எஃப்எம்ஜி மற்றும் உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ந்த துறைகள் 2% முதல் 2.5% வரை சரிவை சந்தித்தன. ஆட்டோமொபைல் மற்றும் மெட்டல், அசோக் லேலாண்டு, டாடா மோட்டார்ஸ் போன்ற வணிக தயாரிப்பு நிறுவனங்களில் பங்குகள் மற்றும் மெட்டல், மீடியா, ஸ்மால் கேப், மிட் கேப் அனைத்து துறைகளும் பலத்த அடி வாங்கி முடிந்தன. பார்மா மட்டும் 1% அளவிலான குறைந்த சரிவை சந்தித்தது. மற்ற எல்லா இதுமே 2% 2.5% முடிய சரிவை சந்தித்து முடிந்தன. இதனால் உலக சந்தைகளின் நிலையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒட்டுமொத்தமாக உலக சந்தை நிலை இந்த திடீர் போர் அறிவிப்பால் ஆசிய பசிபிக் சந்தைகளான ஜப்பானு, சீனா மற்றும் தென்கொரியா
சந்தைகள் 5% வரை சரிவடைந்தன. அமெரிக்கா சந்தைகள் ஜோன்ஸ் நாஸ்டாக் தொடங்குவதற்கு முன்பு அவற்றின் ஃபீச்சர்ஸ்ல 1.3% வரை சரிவில் வர்த்தகமாகின. சந்தையில் நிலவி வந்த இந்த சூழல் ஈரானின் தேவையற்ற கப்பல் தாக்குதலும் அமெரிக்காவின் கடுமையான ஒப்பந்த ரத்து நடவடிக்கைகளும் முற்றிலும் மாறியுள்ளது. இந்த அரசியல் பதற்றங்கள் தொடரும் வரை சந்தையில் இன்னும் சில நாட்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் நீடிக்கும் என்பதால் முதலீட்டாளர்கள் செய்திகளை தொடர்ந்து கவனித்து எச்சரிக்கையுடன் செயல்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறோம். செய்திகளை பார்க்க மாட்டேன், நான் டெக்னிக்கல் மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. இந்த நேரத்துல கொஞ்சம் செய்திகளையும் நீங்க பார்த்துக்கொள்ளணும். ஓகே, நாளைக்கான வர்த்தக அளவுகளை பார்ப்போம். நாளை சென்செக்ஸ் ஆப்ஷன் எக்ஸ்பிரி என்பதால் பிரிமியங்கள் மிக அதிகமாக இருக்கும். இதனால் சந்தையில் ஏற்ற இறக்கங்கள் மிக கடுமையாக இருக்கும் சென்செக்ஸ்ல. அதனால மிகவும் கவனமாக இருந்துக்கோங்க. சந்தை ஏறுமுகமாக அப்சைட்ல இருந்துச்சு அப்படின்னா சென்செக்ஸ் 76,650க்கு மேல் நிலைத்து நின்றால் அது 77,000 புள்ளிகள் வரை உயர வாய்ப்பு உள்ளது. 77,000 தாண்டினால் ஷார்ட் கவரிங் வருவதற்கு காரணமாக சந்தை இன்னும் உயரலாம். 77,000 தாண்டிச்சு அப்படின்னா ஷார்ட் கவரிங் வரும். அதனால் சந்தை இன்னும் அதுக்கப்புறம் கொஞ்சம் உயர வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி சந்தை 77,550 மேல நிக்கணும், நிலைச்சு நிக்கணும். அதை பார்த்துக்கோங்க. சந்தை டவுன் சைடாக இருந்துச்சு அப்படின்னா சென்செக்ஸ் ஆனது 76,400 புள்ளிகளுக்கு கீழ் உடைத்தால் அது மிக எளிதாக 76,100 வரை சரியும். அதையும் தாண்டி கீழே சென்றால் 75,600 புள்ளிகள் வரையிலான கதவுகள் ஓப்பனாக திறந்து இருக்கு. அந்த அளவுக்கு வந்துடும். சர்வதேச அளவில் ஏதேனும் நல்ல செய்திகள் வராவிட்டால் 75,900 என்ற நிலையை நோக்கி சந்தை நகரக்கூடும். சென்செக்ஸ் நாளைக்கு இவ்வளவு ஏதாவது நல்ல செய்தி வந்துச்சு, நல்லது. நல்ல செய்தி வரல அப்படின்னா கீழே 75,900 என்ற நிலையை நோக்கி சென்செக்ஸ் ஆனது வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பேங்க் நிப்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சந்தையானது அப்சைட்ல இருந்துச்சுன்னா பேங்க் நிப்டி 56,900 புள்ளிகளுக்கு மேல் சென்றால் மட்டுமே 57,200 வரை உயர்வதற்கான வாய்ப்புகள் அமையும். சந்தை இறங்கு முகமாக இருந்தால் டவுன் சைட்ல 56,700 புள்ளிகளுக்கு கீழ் பேங்க் நிப்டி உடைத்தால் அது 56,200 புள்ளிகள் வரை கடுமையான சரிவை சந்திக்க நேரிடும். இது பேங்க் நிப்டி. நிப்டி அப்சைட்ல 23,930 புள்ளிகளுக்கு மேல் சென்றுச்சு அப்படின்னா 24,000 அந்த 24,070 முடிய செல்லலாம், மேல் நோக்கி செல்ல வாய்ப்பு இருக்கு. சந்தை டவுன் சைட்ல இருந்துச்சு அப்படின்னா 23,800 புள்ளிகள் என்பது மிக வலுவான ஆதரவாக பார்க்கப்படுகிறது. 23,800 எல்லையை உடைத்தால் வர்த்தகர்கள் ஷார்ட் விற்பனை செய்ய பார்ப்பாங்க. அது 23,600, 23,300, 400 புள்ளிகள் வரை கீழே செல்லக்கூடும். சந்தையில் தற்போதைய சூழலில் ஆப்ஷன் வாங்குபவர்களும் விற்பவர்களுக்கும் பிரீமியம் அதிகரிப்பால் ஆபத்து அதிகம். கவனமா பார்த்துக்கோங்க. பிகினர்ஸ் பிரீமியம் அதிகரிப்பு. நேற்று முடிய பிரீமியமே இல்லாம இருந்துச்சு பையரசுக்கு. இப்ப பிரீமியம் அதிகரிச்சிருக்கு, ஆபத்து அதிகம். உலகளாவிய செய்திகள், குளோபல் நியூஸ் மற்றும் போர் பதற்றங்கள் அடிப்படையிலே சந்தை நகரும் என்பதால் முறையான ஸ்டாப் லாஸ் இல்லாமல் எந்த ஒரு வர்த்தகத்தையும் செய்ய வேண்டாம். இந்த மாதிரி சூழல்ல டெக்னிக்கல் எல்லாம் வேலை செய்வது 78% வேலை செய்யாதுங்க. டெக்னிக்கல் எதுவுமே நியூஸ் பேஸ்ல இருக்கும்போது. அதனால நீங்க அவாய்ட் பண்ணிட்டு கையை கட்டி வேடிக்கை பார்க்கிறது நல்லது. அதனால நாளைக்கு கவனமுடன் நீங்கள் உங்க ஆலோசனை கேட்டுக்கிட்டு பண்ணுங்க. நாளைக்கு ட்ரேடு பண்ணணும் அப்படின்னு நினைச்சு பண்ணாதீங்க. நியூஸை அப்பக்கப்ப வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. மணிக்கண்டகளோ இல்லை எக்கனாமிக்ஸ் டைம்லயோ பார்த்துக்கோங்க. எது பெய்டு வச்சிருக்கீங்களோ அந்த பெய்டு சேனல்ல பார்த்துக்கிட்டு வாங்க. அதான் முன்னாடியே வரும்.
அதனால நியூஸ் பேஸ்ட் இருக்கிறதுனால டெக்னிக்கல் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஏதாவது சேனல்ல சொல்லுவாங்க சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு மாட்டிக்கிடாதீங்க. உங்கள் பணம் உங்கள் கையில். அவ்வளவுதான். வாழ்க வளத்துடன். இந்த வீடியோ ஏதாவது வகையில உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாழ்க வளத்துடன்.